Hi students, welcome to Reach IIT NEET classes. So today we are going to see something called wave optics. So as far as wave optics is concerned, you got a concept called Young's double slit experiment, and mostly it's a very important concept and you get so many sums. And we are going to discuss this sum. So in the sum, what is given here is that in Young's double slit experiment, the slits, I mean the difference between the two slits or 0.5 millimeter. ரெண்டு ஸ்லிட்டுக்கு நடுவுல இருக்க distance பார்த்தா 0.5 millimeter இருக்கு. And இதுல ஒரு interference pattern is observed on the screen which is placed on the other side. அந்த ஸ்கிரீனுக்கும் அந்த ரெண்டு ஸ்லிட்டுக்கு நடுவுல எவ்வளவு தூரம் இருக்குன்னா 1 மீட்டர் இருக்கு. And நம்ம யூஸ் பண்ண வேவ் லென்த் பார்த்தா 6000 ஆம்ஸ்ட்ராங். அவங்க இப்ப என்ன கேக்குறாங்கன்னா what is the separation between fifth bright fringe and third டார்க் ஃப்ரிஞ்ச், அதாவது அஞ்சாவது பிரைட் ஃப்ரிஞ்சுக்கும் மூணாவது டார்க் ஃப்ரிஞ்சுக்கு நடுவில் எவ்வளோ தூரம் இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இட் ஹஸ் பீன் ஆஸ்ட் 1995 கேட்டிருக்காங்க. இட் இஸ் பீங் ஆஸ்ட் ரிப்பீட்டட்லி, இட் இஸ் பீங் ஆஸ்ட். ஸோ வாட் ஆர் அவர் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா we have got 4 millimeter, 3.5 millimeter, then you have got 3 millimeter, 2.5 millimeter. So இதில் வந்துட்டு as usual you are going to see two methods. One is your general method of doing, the other one is your shortcut method. So first general method எப்படி பண்றதுன்னு பாப்போம், then we'll go to our shortcut method, right? Now இதான் diagram. So இங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்கு. So இங்க slit 1 slit 2 இருக்கு. இந்த ரெண்டுக்கு நடுவுல பாத்தீங்கன்னா distance வந்து it is small d இருக்கு. Then இந்த இடம் பாத்தீங்கன்னா screen இருக்கு. இங்க வந்து central bright fringe இருக்கு. அதுக்கு அப்புறம் first dark, so on it keeps going. So இந்த ஸ்லிட்டுக்கும் இந்த ஸ்கிரீனுக்கும் நடுவுல இருக்க டிஸ்டன்ஸ் என்னன்னு சொல்லியிருக்காங்க, கேபிட்டல் டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆஃப் கோர்ஸ் வேவ் லென்த் என்ன அப்படின்னு தெரியும், ஆம்ஸ்ட்ராங்ல கொடுத்துருக்காங்க, 6000 ஆம்ஸ்ட்ராங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நவ் கோயிங் டு அவர் சம், ஜெனரல் மெத்தட்ல இது எப்படி பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரைட் ஃப்ரிஞ்ச் எவ்வளவு தூரத்தில், சென்ட்ரல் பிரைட்ல இருந்து எவ்வளவு தூரத்தில் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா xn is equal to n lambda into capital D by small d. இதுல கேபிட்டல் D அப்படிங்கிறது டிஸ்டன்ஸ் between the slit and the what is called your screen, and small d அப்படிங்கிறது ரெண்டு ஸ்லிட்ஸ்க்கு நடுவுல இருக்க டிஸ்டன்ஸ் தான் வந்து small d அப்படின்னு சொல்றது. என்ன கொடுத்திருக்காங்க, fifth bright அப்படின்ட்டாங்க. ஸோ என்னோட வேல்யூ 5, லாம்டாவோட வேல்யூ 6000 into அது ஆம்ஸ்ட்ராங் அப்படிங்கிறதால மீட்டரா மாத்துறதுக்கு you are using 10 power minus 10 and d capital D யோட வேல்யூ 1 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. ஸோ you are putting it as such it is. and small d வேல்யூ வந்து 0.5 மில்லிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 0.5 into 10 power minus 3 போட்டோம். ஸோ இங்க பார்த்தா இந்த 10 power minus 3 அதுக்கு தான் கொடுத்துருக்கோம். ஸோ மில்லிமீட்டர் is being converted into meter. நெக்ஸ்ட் இந்த வேல்யூஸ்லாம் சப்ஸ்டிட் பண்ணி டிவைட் பண்ணீங்க அப்படின்னா you get it as 6 மில்லிமீட்டர். இது ரொம்ப கஷ்டம் கிடையாது. 0.5 1/2 ன்னு எடுத்துக்கோங்க. 1/2 மேலே போச்சுன்னா 10 ஆயிடும். ஏன்னா மேலே 5 இருக்கு, கீழே 1/2 இருக்கு. 1/2னா மேலே 2 போகுது. ஸோ 5 into 2 becomes 10. ஸோ 6000 into 10 into 10 power minus 10, கீழே 10 power minus 3. when you solve you get it as 6 millimeter. இப்போ இதே மாதிரி டார்க் ஃப்ரிஞ்ச் எவ்வளவு தூரத்தில் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது நமக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்க இருக்கு xn is equal to 2n minus 1 lambda into capital D by 2 into small d. ஸோ எத்தனையாவது டார்க் ஃப்ரிஞ்ச் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் டார்க்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2 into 3 minus 1, ஸோ into 6000 as usual ஆம்ஸ்ட்ராங் வேல்யூ போட்டுட்டோம், வேவ் லென்த் என்னும்போது into 1 divided by 2 into 0.5 into 10 power minus 3. ஸோ இதை சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா again your answer is 3 millimeter. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 3 millimeter வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன கன்க்ளூஷன் வரும் அப்படின்னா ஃபிஃப்த் பிரைட் 6 மில்லிமீட்டர்ல இருந்தது மேலே, தேர்ட் டார்க் வந்து 3 மில்லிமீட்டர்ல இருக்கு. ஸோ ரெண்டுக்கும் நடுவில் எவ்வளவு தூரம், அதாவது ஃபிஃப்த் பிரைட்டுக்கும் தேர்ட் டார்க்குக்கும் எவ்வளவு தூரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு சப்ராக்ட் பண்ணா you get it as 3 millimeter. ஸோ இந்த சம் நம்ம பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா we take lot of time. So to be frankly speaking you would have taken இத்தனை ஸ்டெப்ஸ் பண்ணும்போது you spend more than 1-2 minutes. ஸோ இவ்வளோ நேரம் நமக்கு நீட்ல கொடுக்குறாங்களான்னா இல்லை. ஸோ நம்ம சீக்கிரமா எப்படி பண்றது அப்படின்னு பார்த்தா you got a shortcut method, and this is a shortcut method what I am going to give you. So the distance x is equal to n minus m, what is that sir, n minus m plus 1/2 into lambda into capital D by small d. So இங்க n minus m plus 1/2 lambda into capital D by small d. So இங்க n அப்படிங்கிறது வந்து bright fringe and m அப்படிங்கிறது வந்து dark fringe. Sir, this formula is applicable only if the value of bright fringe is larger than the dark fringe. அதாவது அஞ்சாவது பிரைட் மூணாவது டார்க், அதாவது பிரைட் ஃப்ரிஞ்சோட வேல்யூ அதிகமா இருக்கணும், டார்க் ஃப்ரிஞ்சோட வேல்யூ குறைவா இருக்கணும், அப்பதான் இந்த ஃபார்முலா அப்ளிகபிளா இருக்கும். சரிங்களா? So when you substitute there 5 minus 3 2 plus 1/2 is 5/2 substitute பண்றீங்க. So 5/2 into lambda ஓட வேல்யூ, d ஓட வேல்யூ, கேபிட்டல் d ஓட வேல்யூ, small d ஓட வேல்யூ substitute பண்ணீங்கன்னா you get the answer as 3 millimeter. So இங்க பாத்தீங்கன்னா you just took 1 2 third step you get the answer. So it's a very simple trick. Hope you have enjoyed this video. Maximum try to form your own shortcuts, so that will lead into success. All the best guys.